பிக் பேஷ் லீக்கோட 10வது மேட்ச் மெல்போர்ன் ரெனகேட்ஸ் அண்ட் பிரிஸ்பேன் ஹீட்டு கடையில் டாக்லேண்ட் ஸ்டேடியம் மெல்போர்னில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேட் பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்குது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட் பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாக்லேண்ட்ஸ் பிச் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். பால் பேட்டுக்கு வரும் ஃப்ரெஷ் பிச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். தென் செகண்ட் இன்னிங்ஸில் பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அந்த டைமில் ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுவாங்க. வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர்ஸ் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். இங்கே இது வரைக்கும் 60 டொமஸ்டிக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 28 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 32 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா இங்கே 160 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோரா 222 மெல்போர்ன் ரெனகேட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரா மெல்போர்ன் ரெனகேட்ஸ் 57 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னை பார்த்தா below 150 16 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 152 189 37 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எபோவ் 190ன்னு பார்த்தா 7 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் மெல்போர்ன் ரெனகேட்ஸ் 14 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆடம் சாம்பா ஸ்குவாடில் ஆட் ஆயிருக்காரு. பீட்டர் சிடில் ஸ்குவாடில் இல்லை. ஸோ சிடிலுக்கு பதிலாக ஆடம் சாம்பா உள்ள வருவார். ஆல்மோஸ்ட் இந்த லெவனோட போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பிரிஸ்பேன் ஹீட் 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரிஸ்பேன் ஹீட் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. சேம் லெவனோட போவாங்கன்னு தோணுது. ரெனகேட்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் டீகாக் அண்ட் ஜோ கிளர்க். டீகாக் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. டீகாக் அண்ட் கிளர்க் 2 பேரும் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டீகாக்கோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது, டீமில் பிக் பண்ணணும். ஜோ கிளர்க் BBLல 28 ஆவரேஜில் 850 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. GLல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆரோன் ஃபிஞ்ச் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. பட் இந்த வென்யூவில் 43 ஆவரேஜில் 1500 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. பட் ரீசெண்டாக அவ்வளோ மேட்சஸ் ஆடுறதில்ல. ஜொனாத்தன் வெல்ஸ் நல்ல பிளேயர். பட் இங்கே 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. டாப் ஆர்டர் ஏர்லி அவுட் ஆகிட்டா 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். லாஸ்ட் சீசனில் ஆடினது. ஜாக் ஃப்ரேசர் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் கிளாஸில் 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. டீமில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நிக் மேடின்சன் டீமோட கேப்டன். BBLல எப்போவாது ஒரு மேட்ச் ஆடக்கூடிய பிளேயர். இந்த வென்யூலையும் கிரேட் நம்பர்ஸ் இல்லை. சதர்லாண்டு பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தார். பட் இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. பட் இங்கே ரெனகேட்ஸோட மிடில் ஆர்டர் பேட்டிங் கிரேட்டாக இல்லை. தென் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக பிக் பண்ணணும். ஆடம் சாம்பா விக்கெட் டேக்கிங் பவுலர். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. இந்த வென்யூவில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ பிக் பண்ணணும். கேன் ரிச்சர்ட்சன் BBLோட ஸ்டார் பவுலர். இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. டெத் ஓவர்ஸ்லையும் பவுல் பண்ணுறாரு. விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முஜிபுர் ரஹ்மான் இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. பட் பிரிஸ்பேன் ஹீட் டாப்பில் முன்ரோ அண்ட் ரென்சோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. முன்ரோ எகென்ஸ்ட் முஜீப் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஸோ முஜீப் இந்த மேட்சுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும். ரோஜர்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த வென்யூவில் 10 மேட்ச் பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத்தில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரிஸ்பேன் ஹீட் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாம் பில்லிங்ஸ் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. BBLல 30 ஆவரேஜில் 1000+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீமில் ட்ரை பண்ணணும். ப்ரவுன் அண்ட் முன்ரோ பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ப்ரவுன் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும், அவ்வளோதான். முன்ரோ ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. இந்த வென்யூவில் லாஸ்ட் இயர் கிரேட்டாக இல்லை. தென் எகென்ஸ்ட் முஜீப் T20ஸ்ல 30 பால்ஸ் ஆடி 27 ரன்ஸ் கிட்ட தான் அடிச்சிருக்காரு. 2 தடவை முஜீப் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. ஸோ முன்ரோ எகென்ஸ்ட் முஜீப் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. ரன்ஸா இந்த வென்யூவில் சூப்பராக ஆடியிருக்காரு. நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. சம்டைம் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. மைக்கேல் நேசரை மஸ்டாக பிக் பண்ணணும். பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. மெக்ஸ்வீனி சூப்பர் பிளேயர். 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் சீசனில் 6 மேட்ச்சில் 193 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. டீமில் பிக் பண்ணி பாருங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. பவுல் வால்டர் நல்ல ஹிட்டர். குயிக்காக ரன்ஸ் அடிக்க முடியும். லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு.
விக்கெட் டேக்கிங் பவுலர் டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. ஜான்சன் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பவுலராக இருக்காரு. பட் ரினகேட்ஸ் மிடில் ஆர்டர் கிரேட்டாக இல்லை. மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ரீசெண்ட் IPL ஆப்ஷனில் குஜராத் 10 கோடி கொடுத்து ஸ்பென்சர் ஜான்சனை வாங்கியிருக்காங்க. ஸோ GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்லெட் விக்கெட் டேக்கிங் பவுலர், இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். டீமில் பிக் பண்ணணும். குகன்மேன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், ஒவ்வொரு மேட்சுக்கும் மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர். பட் இந்த வென்யூவில் கிரேட் நம்பர்ஸ் இல்லை. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். ஸ்வெப்சன் லெக் பிரேக் பவுலர், சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பவுலர். கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. 2-3 விக்கெட்ஸ் மினிமம் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ டீமில் கண்டிப்பாக பிக் பண்ணணும். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் டீகாக் அண்ட் பில்லிங்ஸ், பேட்டர்ஸில் முன்ட்ரோ அண்ட் ஜாக் ஃப்ராசர், ஆல்ரவுண்டர்ஸில் மேட் ரென்சோ, மைக்கேல் நீசர், தென் சதர்லாண்ட், பவுலர்ஸில் ஆடம் சாம்பா, கேன் ரிச்சர்ட்சன், ஸ்வெப்சன், தென் பார்ட்லெட். இதில் ரென்சோவுக்கு பதிலாக பால் வால்டரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சதர்லாண்ட், டீகாக், மைக்கேல் நேசர், தென் பார்ட்லெட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் ஜோ கிளார்க், ப்ரவுன், மேட் ரென்சோ, மேக்ஸ்வீனி, ஜான்சன் அண்ட் டோம் ராஜர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளர்க் அண்ட் ப்ரவுன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ரென்சோ அண்ட் மெக்ஸ்வீனி BPL நல்லா ஆடியிருக்காங்க. ஜான்சன் மிடில் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ரோஜர்ஸ் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜோ கிளர்க், மேட் ரென்சோ, தென் மெக்ஸ்வீனி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.